ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபலா அண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு தென்னந்தோப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த தென்னந்தோப்பு எங்கே இருக்குதுன்னா, நாகர்கோவில் அடுத்து ஈத்தாமொழி அடுத்து பிளாவளைன்னு சொல்லுவாங்க. அதாவது பிளாவளை பிளாக் ஆஃபீஸிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பை தான் பார்க்குறோம். அதே போல் நமக்கு இந்த தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா நல்ல ரோட்டு சைடே அமைந்த ஒரு தோப்பை தான் பார்க்குறோம். அதே போல் நமக்கு நல்ல ஒரு பஸ் ரூட் வசதி உள்ள ஏரியாவில் தான் நமக்கு இந்த தோப்பு இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு. அதாவது இந்த தோப்பினுடைய பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளும் அமைஞ்சிருக்குது. அதுபோல் இந்த தோப்புக்கு வந்து ரோடு வசதி பார்த்திங்கன்னா 40 அடி ரோடு வசதி இருக்குதுங்க. 40 அடி ரோட்டில் தான் இந்த தோப்பு வந்து நமக்கு மேற்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு. அதே போல் அந்த தோப்போட ஃப்ரண்டேஜ் வசதி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 65 அடி ஃப்ரண்டேஜ் வசதியோடு தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது. அதே போல் இந்த தோப்பில் தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 30 தென்னை மரம் நிற்குதுங்க. அதாவது நல்ல காய்ப்புள்ள மரங்கள், எல்லா மரங்களுமே நல்ல காய்ப்புள்ள மரங்கள் தான் இதில் நிற்குது. அதே போல் நமக்கு நல்ல ஒரு பஸ் ரூட் வசதி இருக்குது. அதே போல் பக்கத்துலலாம் நிறைய வீடுகள் இருக்குது. அதே போல் நமக்கு இந்த தோப்புக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ கரண்ட்டு எல்லாமே இருக்குதுங்க. ஃப்ரீ கரண்ட்டு, தண்ணி, போர் எல்லாமே இருக்குது. நமக்கு இதை நிறைய வியாபாரிகளுக்கும் இந்த இடம் செட் ஆகும். அதாவது இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வாங்கி கூட நீங்கள் ஃப்ளாட் அடித்து கொடுத்தீங்கன்னா கூட ஒரு சென்ட்டுக்கு 6.5 லட்சம் 7 லட்சம் விற்கிங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான பிளேஸில் தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது. அதாவது பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. அதுபோல் நமக்கு நல்ல பஸ் ரூட் வசதி, கடைகள் வசதி, இப்படியே நல்ல ஒரு குடியிருப்பு மத்தியில் அமைந்த ஒரு தோப்பாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த தோப்பு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 30 சென்ட் இருக்குதுங்க. அதே போல் இதில் நிற்கக்கூடிய மரங்கள் பார்த்திங்கன்னா தென்னை மரம் நிற்கிது, பாக்கு மரம் நிற்கிது. அதே போல் நமக்கு சக்கை மரம், வாழை மரம், இப்படி பல மரங்களும் இந்த தோப்புக்குள்ளுக்கு இருக்குது. அதே போல் நமக்கு உள்ளுக்கு ஒரு பம்பரும் செட்டும் இருக்குதுங்க. இதை வாங்கி போட்டு நீங்கள் ரீசேல் பண்ணதாக இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பிளாட் அடிக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடத்த தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். இந்த தோப்புக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக 5.25 லட்சம் வச்சு கேட்குறாங்க. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. நிறைய பேர் நமக்கு சின்ன தோப்பு எதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த தோப்பை ப்ரமோட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த தென்னந்தோப்பு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம். இதே போல் உங்களுடைய வீடாக இல்லை தோப்பு, இடங்கள், வயல் எதுவாக இருந்தாலுமே சேலாகாமல் இருக்குது அப்படின்னா சஃபலா அண்ட் ப்ரொமோட்டர்ஸுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.